Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் காட்டுறேன் அது ஸ்க்ரீனில். எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது, ரொம்பவே இர்ரெகுலர் தான். எனக்கு டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வரும். சீட் சைக்கிளிங் வந்து 2 months நான் ட்ரை பண்ணினேன், ஒர்க் ஆகலை. கலர்ச்சிக்காய் 48 days சாப்பிட்டேன், ஒர்க் ஆகலை. இப்போ வந்து டிசம்பர் 14 வந்து பீரியட் ஆனதில் இருந்து கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு பீரியட்ஸ் வரலை. நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பிசிஓடி இருக்குது, ரொம்பவே இர்ரெகுலர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப இர்ரெகுலர் கேட்டகரி இவங்க. இப்போ இந்த ரெமிடிஸ் எல்லாம் எடுத்துமே ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த 3 ரெமிடிஸுமே பார்த்திங்கன்னா பிசிஓடிக்கு ரொம்ப ஒர்க் ஆகக்கூடிய, ரொம்ப பவரான இருக்கக்கூடியது. இதில் வந்து ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணியே ப்ரெக்னென்ட் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அப்போ இதெல்லாம் எடுத்து ஒர்க் ஆகலையா, அப்போ நம்ம எதுக்கு எடுத்துட்டு அப்படின்ற முடிவை தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. இது 10ல் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஆகும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங்கில் உங்களுக்கு ரெகுலர் ஆகிடும். அதே மாதிரி கலர்ச்சிக்காய் எடுத்தால் மட்டும் ரெகுலர் ஆகிடும். கலர்ச்சிக்காயை விட சீட் சைக்கிளிங் ரொம்ப பவர்ஃபுல்லானது. கலர்ச்சிக்காய் சிலருக்கு தான் ஒர்க் ஆகும், சிலருக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் சீட் சைக்கிளிங்கிறது 3/4 பேருக்கு அதை எடுத்தால் ரெகுலர் ஆகிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமமும் பார்த்திங்கன்னா ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் இந்த சிஸ்டருக்கு ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் ஆகாதோ அப்படின்னு நினச்சிட்டு எடுக்காமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக எடுங்க. ரொம்ப நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஒர்க் ஆகுன்ற ஹோப்போடு எடுங்க. ஒரு வேளை எனக்கு ஒர்க் ஆகலை, நான் இந்த மாதிரி எடுத்து எனக்கு ஒர்க் ஆகலை, இப்போ நான் என்ன தான் பண்ணேன், இவ்வளோ ரெமிடி எடுத்து ஒர்க் ஆகலை அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பிசிஓடி சரி பண்ணுறதுக்கு இந்த ரெமிடிஸ் மட்டும் உங்கள் உடம்புக்கு பத்தலை அப்படின்றத அர்த்தம். எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர் இருக்குது அப்படின்னா டோலோப்பர் வந்து கொடுப்பாங்க சிரப். இந்த ஏஜுக்கு இவ்வளோ டோஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு 4 வயசு பையனுக்கும் 10 வயசு பையனுக்கும் சேம் அளவு கொடுத்தா உடம்பு சரியாகாது. ஏன்னா அந்த ஏஜ் வேறு, அவங்க உடல் வேறு. ஆனால் 2 பேருக்குமே 100 டிகிரி காய்ச்சல் இருக்கும். ஆனால் சின்ன பையனுக்கு கொஞ்சோண்டு டோஸ்லேயே சரியாயிரும். பெரிய ஒரு 10 வயசு பையனுக்கு அதுக்கு அதிகமாக கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இது. உங்கள் உடம்புக்கு இந்த ரெமிடிஸ் மட்டும் உங்களுக்கு சரியாகிறதுக்கு உங்கள் உடம்புக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றத அர்த்தம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டப்பர்னாக பிசிஓடி இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ கூடவே நீங்கள் என்ன பண்ணணும், இது கூடவே என்ன பண்ணணும்னா, வெறும் ரெமிடி மட்டும் உங்கள் உடம்புக்கு பத்தலை. அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வெயிட் லாஸ் வந்து பண்ணணும். வெயிட்டு கம்மி பண்ணணும். 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ கம்மி பண்ணணும். வெயிட்டு நான் கம்மியாக தான் இருக்கேன், 53 54 தான் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் வெயிட் லாஸ் வந்து பண்ணாட்டினா கூட வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். கூடவே பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க உணவு முறையை வந்து பின்பற்றணும். ரொம்ப அப்படியே டயட்டு அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் ஹெல்த்தாக இருந்தால் ரொம்ப நல்லது. உங்கள் பீரியட்ஸை நீங்கள் ரெகுலராக வந்து வச்சிடலாம். ஸோ லோ கார்ப் எடுங்க, கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு, மஷ்ரூமு, பன்னீர், சிக்கனு, பயறு வகை, எக்கு, இந்த மாதிரி உணவுகள் டெய்லி கண்டிப்பாக 1 time அது சேர்த்துக்கணும். மாவு சத்து இருக்க உணவுகளை கம்மி பண்ணணும். மத்தியானம் சோறு கம்மி பண்ணணும். நைட்டு இட்லி தோசை சப்பாத்தி கம்மி பண்ணணும். காலையில் கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் ஃப்ரூட்ஸு இல்லை பயிர் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடணும். இதுதான் லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் டயட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிசிஓடி கரைஞ்சிரும். கூடவே வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் இல்லை யோகா வந்து நல்லா பண்ணுங்கள். ஒரு 3 months ஃபுல் எஃபர்ட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஜிம்முக்கு கூட போங்க, இல்லை வீட்டிலே வந்து வீடியோ பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெமிடிஸ் கூட சேர்ந்தே வந்து உங்களுக்கு சரியாயிடும். ரெமிடின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் தான். ரெமிடிஸ்ன்றது ஒரு ஷார்ட்கட். பட் அது ப்ராப்பராக அது ஒர்க் ஆகலைன்னும் போது நம்ம இந்த விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இப்போ பிசிஓடி இருக்குது, நீர் கட்டி இருக்கிறனால எக்கு க்ரோத் ஆகலை அப்படின்றவங்களுக்கு டாக்டர் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் ஓவேரியன் ட்ரில்லிங்னு பண்ணுவாங்க. அதாவது லேப்ரோஸ்கோப்பி உங்கள் கர்ப்பப்பையில் லேசாக ஓட்டை போட்டு வயிற்றில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊசி மாதிரி உள்ளே செலுத்தி நீர்க்கட்டியை வந்து உடச்சி விடுவாங்க. அந்த நீரெல்லாம் குத்தி அந்த கருமுட்டையில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியேற்றுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது டெம்ப்ரவரி தான். இது 2-3 மாதத்துலேயே இதே நீர் கட்டி திரும்ப வந்துடும், நீங்கள் கரெக்டாக டயட் இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலன்னா. ஸோ பிசிஓடி பொறுத்த வரைக்கும் 100% பெர்மனன்ட் சொல்யூஷன்றதே கிடையாது. நம்ம எப்போ வந்து ஒழுங்காக உணவு முறை பின்பற்றாமல் எப்போ பாடி வெயிட் கெயின் ஆனாலும் பழையபடி பிசிஓடி எந்த வயசு வேணாலும் வரும். ஸோ கண்டிப்பாக அது என்னன்றது, அதோட கோர், அதோட அடித்தளத்தை நீங்கள் சரி பண்ணால் தான் பிசிஓடி வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். ஸோ ரெமிடிஸ் வந்து ஷார்ட்கட். அது ஒர்க் ஆகலைன்னா ரெமிடி நோக்கி போகக்கூடாது. இந்த ரெமிடி ஒர்க் ஆகலையா, இந்த ரெமிடி ஒர்க் ஆகலையா, இந்த ரெமிடி ஒர்க் ஆகலையான்னு ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த ரெமிடி உங்களுக்கு பத்தலை, அது கூடவே மற்ற விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணணும். ஸோ லோ கார்ப் டயட் எடுங்க, வெயிட் லாஸ் எடுங்க, வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள்.
அண்ட் இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் போடாத டாபிக்னால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.